குழம்பு சூப்பரா வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கு. பாருங்க இந்த ஃபிஷ். அடுத்தது சின்ன வெங்காயம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் குழம்பு செம்மையா இருக்குங்க. டாப் டக்கர் வேற லெவல் நல்லா இருக்கும். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபயாஸ் பேசுறேன். நீங்க பாத்துருக்கிறது ஃபயாஸ் பாயிண்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மீன் மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த மத்தி மீன் குழம்பை வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு இந்த வீடியோல காமிக்க போறோம். நம்ம ஏன் இந்த சீ ஃபுட்ல ஸ்பெசிபிக்கா மத்தி மீனை செலக்ட் பண்ணோம்னா, இந்த மத்தி மீன்ல அதிகமா இருக்கிறது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இந்த மீன் நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுக்கு ஹார்ட், பிரெயின், ஹேர் growth அப்படின்னு சொல்லி பல விஷயத்துல நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் அப் செய்யுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹேர் growth, டீத்க்கு, போன்ஸ்க்கு, நம்ம மெமரி பவர் அப்படின்னு சொல்லி பல விஷயத்துக்கு வந்து இந்த மத்தி மீன் பார்த்தோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு இந்த மத்தி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு காமிக்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபிஷ் லவர்ஸ்க்கு, நான்வெஜ் லவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெகுலரா நம்ம சேனல்ல இருந்து ஃபுட் பிளாக் வீடியோஸ் கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ஃபயாஸ் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்தி மீன் குழம்பு செய்யறதுக்கு இப்போ வந்து நம்ம மசாலா பார்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சக்தி மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சோண்டு புளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. அடுத்தது சின்ன டீஸ்பூன் வெந்தயம், சின்ன டீஸ்பூன் மிளகு, சின்ன டீஸ்பூன் கடுகு. அடுத்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம்னா ஒரு பெரிய தேங்காய் பதை, பூண்டு, 2 பச்சை மிளகா, 15 to 20 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 ரெட்டா இருக்கிற ஃப்ரெஷ் டொமேட்டோஸ், ஒரு சின்ன மாங்காய் ஸ்மால் சைஸ். அடுத்தது வந்து சின்ன சைஸ் 15 மத்தி மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் இந்த கடையில் 1 by 1 ஆட் பண்ணி தாளிக்கலாம். மூணு டீஸ்பூன் ஆயில். அடுத்தது வந்து கடுகு, வெந்தயம். மிளகும் போட்டாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம். அடுத்தது கொஞ்சம் உப்பு, சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கருவேப்பிலை. அடுத்தது பூண்டு போட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய். அடுத்தது வந்து மசாலா போட போறோம். மசாலா, மஞ்சத்தூள், அடுத்தது 1 டம்ளர் தண்ணி. அடுத்தது வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, ஒரு பெரிய தேங்காய் பதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். மிக்சியில் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. மீன் குழம்பு செய்யறதுக்கு அந்த மசாலா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணோம்ல, எல்லாமே வந்து அந்த கடாயில் சூப்பராக வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. இப்போ மிக்சியில் அரைச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். வாவ், பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. மத்தி மீன் குழம்பு சூப்பரா பாயில் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இதுல வந்து மீன் ஆட் பண்ணல. தனியா நம்ம புளியில இருந்து சாறு கலட்டி வச்சிருக்கோம். இப்போ அந்த புளி சாறை ஆட் பண்ண போறோம். பண்ணி வச்சிருக்க ஒரு மாங்காவை ஆட் பண்ண போறோம். அடுத்தது வந்து நம்ம மத்தி மீன் இதில் ஆட் பண்ண போறோம். அடுத்தது மாங்காய் ஆட் பண்ண போறோம். ஃபைனலா நம்ம மத்தி மீன் குழம்பு சூப்பரா பாயில் ஆயிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியுது அதோட கலரு, இந்த மசாலா, அந்த நம்ம போட்ட மாங்காய், இந்த மீன் எல்லாமே வந்து சூப்பரா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பரா வந்து அந்த கடாயில பாயில் ஆயிட்டு இருக்கு.
சாப்பிட்டு பார்த்து தான் தெரியும் எப்படின்னு சொல்லி. பாருங்க guys, இந்த ஃபிஷ் இப்போ வந்து நம்ம மத்தி மீன் குழம்பு சூப்பரா வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கு. இப்போ நம்ம சாப்பிடுறது நல்லா கொதிக்க கொதிக்க மத்தி மீன் குழம்பு. ஃபைனலா கைஸ், நம்ம சுட சுட மாங்காய் போட்டு மத்தி மீன் குழம்பு செஞ்சியாச்சு. செஞ்ச அப்புறமா இந்த பவுல்ல சுட சுட போட்டிருக்கோம். இது பாருங்க, ஸ்மெல் சூப்பரா இருக்கு. மீன் தெரியுது, அதுல மத்தி மீன். இதுதான் மத்தி மீன். மத்தி மீன்ல மாங்காவும் போட்டிருக்கோம். மத்தி மீன் குழம்பு வந்து நம்ம வீட்டுல செஞ்ச ஒயிட் ரைஸ்ல கூட சேர்த்து சாப்பிட போறோம். சாப்பிடுவோமா? வாங்க. சூப்பரா வந்திருக்கு. நல்ல மாங்காய், ஆயில், மசாலா எல்லாம் போட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து சோறு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இந்த குழம்பு போட்டுப்போம். ரைட் ஹேண்ட் சைடு சோறு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு குழம்பு, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறோம். மாங்காவோட நான் சேர்த்து சாப்பிடுறோம். இப்போ வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப பசிக்குது. மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதுவும் மத்தி மீன் குழம்பு இருக்குன்னு சொன்னேன். ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஃபிஷ் நம்ம செலக்ட் பண்ணோம்னா, இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க. சவுத் இந்தியால இல்லைன்னா இந்தியாலே சீப் அண்ட் பெஸ்ட்ல கிடைக்குது இந்த ஃபிஷ். சீப் அண்ட் பெஸ்ட் இருந்தாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மிடில் கிளாஸ் பீப்புள், பூர் பீப்புள் கண்டிப்பா வந்து அதிகமா நியூட்ரியன்ஸ் இருக்க ஒரு ஃபிஷ் பாக்குறீங்களா, அது ஒரே ஒரு ஃபிஷ் தான், மத்தி மீன் தான். நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. இந்த சோறுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு பெரிய பைட். செம்மையா இருக்குங்க. மீன் குழம்புனா மீன் குழம்பு தான், அடிச்சுக்கவே முடியாது. என்னதான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் இல்ல என்னதான் வெஜ் குழம்பு சாப்பிட்டாலும் மீன் குழம்பு மாதிரி, அதுவும் பசியில நம்ம விரும்பி ரொம்ப சாப்பிடுறது, அந்த டேஸ்ட் எதுவுமே வராது. மத்தி மீனோட இந்த ஃபிளேவர் பார்த்தோம்னா, இந்த மீனோட ஃபிளேவரு, குறிப்பா அதுல நம்ம மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மாங்காவும் அந்த மத்தி மீனோட ஃபிளேவர் வந்து அந்த குழம்புல இறங்கியிருக்கு. அது நம்ம சாப்பாடுல நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்குங்க. நம்மளுக்கு அதுல வந்து நம்ம புளி கூட ஆட் பண்ணியிருந்தோம். அந்த புளி, அந்த மாங்காய், அந்த மீன் ஃபிளேவர் பண்ணி சாப்பிட்டா ஒரு தரமான டேஸ்ட். நம்ம இதுல வந்து மாங்காய் ஆட் பண்ணிருக்கோம். அது வந்து செப்பரேட்டா சாப்பிட்டு போவோம் எப்படின்னு சொல்லி. நான் மாங்காயிலே பார்த்தோம்னா, இந்த மாங்காய் வச்சு நம்ம ஸ்வீட்ல குழம்பு பண்ணிருக்கோம். இந்த மத்தி மீன்ல மாங்காய் போட்டு சாப்பிடுறது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போ நான் சாப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம். மாங்காய் தான். டாப் டக்கர், வேற லெவல். இந்த மாங்காய் நம்ம நார்மலாவே சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த மீன் குழம்புல போட்ட மாங்காய் சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. இந்த மாங்காய் வச்சே நம்ம வந்து சோறு சாப்பிடலாம் போல, சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அந்த அளவுக்கு அந்த மத்தி மீனும் இந்த மாங்காவும் சூப்பரா இருக்கு, வேற மாதிரி. புளிதான் நல்லா ஆட் பண்ணதுனால சூப்பரா, நல்லா இந்த குழம்பு வந்து நல்லா புளிப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த மீனை வந்து சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மீன்ல வந்து முள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன முள் இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கினது மீன். நீங்க மீன் மத்தி மீன் வாங்கினீங்கன்னா எந்த இடத்துல வாங்கினீங்கன்னா சொல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷா பார்த்து வாங்குங்க. அப்போதான் ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம குழம்புல சமைச்சா மட்டும்தான் குழம்பு சூப்பரா இருக்கும். சீப்பான ரேட் தான் மத்தி மீன் சவுத் இந்தியால, ரொம்ப ரேட்லாம் இல்லை. எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. ஃபைனலா நம்ம மார்க்கெட்ல இந்த ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த மத்தி மீன் வீட்டுல மாங்காய் கூட மத்தி மீன் குழம்பு செஞ்சு ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டு
முடிச்சாச்சு. ரொம்ப ஸ்பைசியா செம்மையான டேஸ்ட்ல இருந்துச்சு. எல்லாரும் இதே மாதிரியான ரெசிபி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல கண்டினியூஸா ஃபுட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம ஃபயர் ஸ்பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை உங்க ஃபிஷ் லவர்ஸ்க்கு ஃபுட் லவர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.